நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ் வெல்கம் பண்ணியாச்சு. வெல்கம் பண்ணிட்டீங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன விஷயங்களை பத்தி பேச போறோம்? உங்களுக்கு என்ன விஷயம் பேசணும்னு ஆசையா இருக்கு? அரசியல் புலி என்ன விஷயம் உங்களுக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு? நிறைய இருக்கு. நிறைய இல்ல, நீங்க வெளியே வந்து ஒருத்தர் பத்தி பேசி ஆகணும்னு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எடப்பாடி ஐயா பத்தி பேசணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எடப்பாடி ஐயா செய்யற காமெடிகள், விளையாட்டு போக்கான விஷயங்கள் பூரா ரசிக்கும்படியா இருக்கு. இன்று 6 மணிக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களை அந்த டிவில எல்லாம் போடுவாங்க ப்ரோக்ராம், அது மாதிரி வச்சுக்கிறாரு. கரெக்டா இன்னைக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துறணும் அப்படின்னு இப்ப சமீபத்துல ஒரு கண்டென்ட் கொடுத்திருந்தாரு. எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, கூட்டணியா என்ன, கூட்டணியா யாரு, நீங்க அவர் கூட்டணியா இல்ல இவர் உங்க கூட்டணியா, அவர் யாரு ஃப்ரெண்ட்ஸா, இவர் யாரு லேடிஸான்னு ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. கிடைச்சதா? அதான் அவர் வித்தியாசமா பேச சொல்லிருக்காரு. நாங்க பாஜக கூட்டணி, பாஜக கூட நிறைய பேர் கூட்டணி இருக்காங்க. சத்தி கௌதம லவ் பண்ணல, அஞ்சலி தான் கௌதம, அந்த மாதிரி ஐயா எடப்பாடி ஐயா ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு தலைவர் நீங்க தான். நம்ம கூட்டணியில யார் இருக்கா? யாரு எங்க கூட்டணியில? அதிமுக, பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில பல கட்சிகள் இருக்கணும். இப்படி எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்க கூட்டணி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்க, எடப்பாடியுடைய கட்சிக்காரங்க ஒரு 2-3 பேர் பழைய டீம்லாம் இருக்குல்ல, ஓபிஎஸ், டிடிவி, இந்த பாஜக கூட்டணி, இதுக்கு 100 பேர் என்டிஏ கூட்டணி, பழைய கட்சிலாம் வச்சு நிறைய காம்பினேஷன்ஸ் வச்சு இன்னைக்கு நிறைய பஞ்சாயத்துகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த காம்பினேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி எப்படி இவங்க கூட வாழ்றா அப்படிங்கிறதே தெரியல. அண்ணாமலை ஒரு பக்கத்து குத்துறா, அப்படி நயினார் ஒரு பக்கத்து சப்போர்ட் பண்றாரு, ஓபிஎஸ் சும்மா இல்லாம என்னைய பார்க்க விடல அப்படின்னு ஒரு நேரலை கொடுக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பஞ்சாயத்தையும் தனி மனிதனாக இபிஎஸ் வந்து எப்படிதான் வந்து வைரமாஞ்ச கட்டடா அப்படின்னு மிருகம்பட ஆதி மாதிரி சுமந்துகிட்டு இருக்காரு பூரா பத்தியும். கடைசி அதனால டிசிசி வாங்கிடுவாருன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், கிடைக்கும், கண்டென்ட் கிடைக்கும். என்ன அவர் என்ன சொரங்கமா, என்ன மைனா? அவர் அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காரு. கண்டென்ட் கொடுக்குறவரு அவரு. ஒரு கண்டென்ட் எப்படி தூக்கி போட்டுறது, எப்ப என்ன போட்டு அடிச்சுங்க அப்படின்னு விளையாட்டாய் போச்சு. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர்ரா, முன்னாள் முதலமைச்சர். அந்த மாதிரி நடந்து நாங்களும் சொல்றோம். ஒருமையில பேசாதீங்க சார். சரி, அந்த மாதிரி ஏதாவது எமோஷன்ஸ் ஃபீலிங் எமோஷன்ஸ். சரி, ரைட். அதான் எடப்பாடி அப்படி போய்கிட்டு இருக்க. மோடி ஐயா ஊர்ல இருந்து வந்திருந்தப்ப இதுக்கு நடுவுல சாமி கும்பிட்டுக்கிறீங்களா? கோயிலுக்கு வந்திருந்தாரா? வந்து என்னென்ன பண்ணிட்டு போயிருக்காரு தெரியுமா? செல வைக்க போறாரா? தண்ணி ஊத்திட்டு போனார்ல, அது செல வைக்க போனாரு. சரி, ரைட், செல வைக்க போறாரு. சரி, அது எதுக்கு நமக்கு எதுக்கு அறிவான சம்பந்தமான விஷயங்கள் நம்ம இதை பத்தியே பேசுவோம். இப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ஓபிஎஸ் ஐயா, நாங்க இவங்க கூட ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ், இவர் போற இடங்கள்ல நான் தான் முன்னாடி வந்து முதலமைச்சரா இருந்தேன், என்னை ஏமாத்தி விட்டாங்க, எனக்கு இப்போ இது நாட்டுக்கோழி போறேன்னு சொல்லி போண்டா கோழியை போட்டு ஏமாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஐயா என்னை ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்க, என்கிட்டயும் கூட்டம் இருக்கு, நான் சவுத் சைடு நான் ஒரு பட்டாளங்களை வைத்திருக்கேன். ஆமாங்க, உண்மையாலுமே அவர் கொஞ்சம் நல்ல இதா இருக்காரு தான். இப்படிங்கிற பெரியா நீ ஓபிஎஸ் பண்ணா அப்படிலாம் இல்ல, அவருக்கும் கொஞ்சம், அதாவது முன்னாள் அதிமுகல இன்னைக்கு எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு இது இருக்கோ அதை விட அதிகமா ஓப்பன் சொல்றதுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு. இவர் இப்படி கொங்கு போல்ட்டோ, அவர் வந்து சவுத்ல அந்த பெல்ட் என்ன பெல்ட்டோ. ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்னைய பார்க்க விடல, நான் கேட்டும் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா? ஓபிஎஸ் கிட்டையும் எப்படி ஒரு 2% 3% வச்சிருப்பா, அப்படி என்ன இருக்கும் வச்சிருப்பா. அப்படியே இப்ப என்னங்கிறாங்க, என்னை பார்க்க விடாததுக்கு சதி திட்டம் செஞ்சது யாரு? நான் இந்த கூட்டணியில இருந்து விலக போறேன்னா ஆலோசனை கூட்டம் நடத்த போறதாகவும் எனக்கு பிடிக்கலடா, இந்த ஊர் பஞ்சாயத்து எனக்கு பிடிக்கல, நான் இவங்கள்ட்ட இருந்து விலகிக்க போறேன்னு சொல்லிட்டு போறப்ப என்ன நீங்க ஆப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, கல்வி நிதி வந்து கொடுக்கல, பிரகாஷ் சேவா, சிஸ்கா, எல்இடியா சொல்லுவாங்க, ஏதோ திட்டமாயிலே அந்த பணத்தை விடுவீங்க. தமிழக மாணவ மாணவிகள் ரொம்ப பாவம், அவங்க படிக்கணும், இப்படி வந்து பண்ணாம இருக்கீங்களே, அப்ப நீ போற அவங்க சைடுல இருக்க பஞ்சாயத்தை குத்தி விட்டு போற, அவங்க ஏற்கனவே பணம் தர மாட்டேங்கிறாங்க, அப்ப நீ விலக போற. என்னன்னு கேட்டா மதிப்பு மரியாதை தரல. மதுரை சைடுல அவங்க மதிக்கலாம், கோவம் வந்துடும். பணியூர் பக்கம் இது போறாரா இல்ல மதிக்கலன்னு கோவம் வருது. ஆனா அவர் நடந்த விஷயங்களை பத்தி பார்க்கும்போது என்னமோ இதுக்கு இல்லாம எங்கிட்ட ஓபிஎஸ் எவ்வளவுதான் அந்த அடிச்சு ஆடினாலும் எல்லா பேத்தையும் தாங்கினாலும் நயினார் அங்க ஒரு பெரிய சக்தி இதெல்லாம் கூட தாங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு ட்விட் எடுத்து போட்டாரு ஜம்முன்னு, இல்ல வேலைய முடிஞ்சு. ஏன் அண்ணா, நம்மலாம் இரவு நேரங்கள்ல அழைப்புகள்ல நல்லா தானே பேசிக்கிறோம், நீங்க ஏன் என்ன வருத்தப்படுறீங்க? நீங்க ஏன்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா மோடி ஐயாட்ட நான் பர்மிஷன் ஆக போறேன். எடப்பாடி சும்மா நம்ம பையன், அவரு நம்ம வீட்டுல அவர் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன், சாவி நம்ம கிட்ட தான் சாவி இருக்கு, இந்த சாவியை போட்டுருவோம். நீங்க சொல்லிருந்தீங்கன்னா மோடி ஐயா என்னன்னா எங்கனாலும் டெல்லி போமா, கிளம்பு, கோவப்படாதீங்க. இதுவும் வந்து ஒரு மறைமுகமாலாம் இதை கேட்க கிடையாது. இவரோட ட்விட்டர் ஹேண்டில்லையே ஃபர்ஸ்டே போட்டாரு, நான் இந்த மாதிரி கேட்டேன், எனக்கு வந்து மறுப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நயினார் நாகேந்திரன் வந்து போன் எல்லாம் யூஸ் பண்றாரா என்னன்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஏதோ என் அதுக்கே இப்பதான் புதுசா வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க பிளான் தெரியும். பாஜகக்காரங்க பிளான், இவங்க அதிமுக காரங்க கஷ்டப்பட்டு எடப்பாடி பல பிளான் பண்ணி ஓபிஎஸ் எல்லாம் கழட்டி விட்டு அந்த கட்சியவே இப்ப தாங்கிட்டு இருக்காரு.
பாஜக காரங்க பழைய அதிமுக காரங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்தா கொஞ்சம் ஏதோ ஓட் பேங்க் கிடைக்குங்கிறது பாஜக காரனுக்கு தெரியும். இப்ப என்ன பண்றானுங்க, ஓபிஎஸ் இது இவரு டிடிவி எல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கு நம்மள விட்டா வேற வழி கிடையாது, நான் தான் உங்களுக்கு பாலமா இருக்க போறேன். ஆனா என்ன அந்த பாலம் மிரட்டி என் மேல நடந்து போங்கடா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு நல்லா செய்ய போறாங்க. அது என்னைக்குமே வந்து அந்த பாலம் நடுவில் நிக்க வச்சு இதாக்கும் தெரியும்ல, நீ தாண்டி போ இல்ல கீழே குதிச்சுட்டு. பறக்கும் சக்தி இருக்குடா அவங்கள்ட்ட பூரா இருக்கு. இல்ல தவளும் சக்தி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ என்ன புதுசா பறக்கும் சக்தி? தர இருந்தா தவழுவாங்க, தாவணமா இருந்தா பறப்பாங்கடா. இப்ப வந்து எல்லா கூட்டணியும் சேர்த்துக்கிட்டு இருக்க டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு டிடிவி வந்து வாயை வைத்து கொண்டு சும்மா இல்லாம என்ன சொல்றாரு, ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்க போறோம். அவங்க வந்து காலகையர்கள் மாதிரி அந்த அவங்க போறப்ப கிட்ட எதுவுமே இருக்காது, நடந்து போனா செடி கம்பிலாம் உடைச்சு விட்டுருவாங்க, மரத்துல ஏறி இது பண்ணுவாங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க தெரியல. எலெக்ஷன் நெருங்க எடப்பாடியோட சும்மா இல்லாம 10 மாசம் தான் இருக்கு. 10 மாசம் கழிச்சு என்னென்ன செய்வேங்கிறத பாருங்க. அப்புறம் எதுக்கு சாமி வெளியே கிளம்பி போய் ஊர் உயிரை வாங்கியிருக்க? பயம் தான். என்ன பயம்? தோத்துட்டா இப்ப போனா ஜெயிக்க போறா? அப்படியா? போனாலும் ஜெயிக்க மாட்டாரு. தெரியல. ஆக்சுவலா இவர் போறது வந்து உண்மையாலுமே வந்து எதிர்கட்சிகளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்த ஒரு திங் தான். பாசிட்டிவ் திங். ஆங்கில உரையாடல் வேற. என்ன பாசிட்டிவ்? அதாவது தன்னுடைய பிரச்சாரம் எல்லாத்தையும் இப்பயே முடிச்சிடுறாரு. சூப்பர். ஓகேவா? இதுல என்ன ஒரு காரணமா சொல்றாருன்னா, வரும் காலங்கள் மழை காலங்கள், என்னால வந்து மலையில எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது, பாடி தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது அவரு சொன்னதான் நீயே சொல்றதா? இல்ல ரீசன் இதுதான் சொல்றாங்க. உண்மையிலேயே மழைக்காலங்கள்ல டிராவல் பண்ண முடியாது, சகதிகளா இருக்கும், அள்ளிக்கு எரிஞ்சுட்டாங்கன்னா போச்சு. மக்கள் எல்லாம் நான் போய் மலையில பாக்கணும், நாளை ஹெலிகாப்டர்ல தான் மக்களையே பார்த்தவன், நான் எப்படி மலையில போய் ஓட்டுக்காக போய் நான் ரோட்ல நிப்பேனா அப்படின்ற மாதிரி மக்கள் பாதிக்கப்படுவாங்களா? இல்ல அதெல்லாம் அவருக்கு என்னைக்கு உரைச்சிருக்கு? அது உரைச்சிருந்தாதான் நம்ம இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்திருப்போம்ல. மண்ணோட மக்களையும் அந்த பாட்டு போனாங்களே, ஐயா தோர நீ ஐயா தோர. எனக்கு அந்த பஸ்ல வர்ற பாட்டை கேட்டாதான் இரிட்டேட்டா இருக்கு மாமா. அதான் பஸ்ல பாஜக கொடியோட அந்த பஸ் மிகவும் அழகா இருக்கிறது. ஆக்சுவலா ஒரு ஃப்ரேம் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆள் போய் நிக்கிறா அப்படி ஒரு இடத்துல, இப்படின்னு மைக்க தூக்குறாரு. அவருக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறதும் சைட்ல இருக்க எல்லா கூடியும் பிஜேபி கொடி தான் இருக்கே தவிர ஒரு கொடி கூட அதிமுக கொடி இல்ல அந்த இடத்துல. தமிழ்நாட்டில் எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதை வந்து எடப்பாடி எல்லார் மக்களுக்கும் கண் முன்னாடியே, அதுவும் எந்த அமைச்சர் வந்து லேடியா மோடியா அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து நீ மானம் கெட்டு போய் இப்பெல்லாம் கூட்டணி வைக்கணுமா? நீ பேசுற பார்த்து அவங்களே ஃபீல் பண்ணி இந்த கூட்டணி வெளியே வந்துட போறாங்க. நீங்க அப்பெல்லாம் வரமாட்டாங்க. கேக்குறேன், வெளில வர சொல்லுங்க. ஐயாவை பத்தி கேக்குறேன் மைக்க நீட்டி. இந்த பாமக அந்த இட ஒதுக்கீடு இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்களே 10.5 அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்க, அதை எங்க ஞாபகப்படுத்துறீங்க? டக்குன்னு ஏதோ இவங்களை பத்தி தவறான விஷயங்களை கேட்டா அதை பத்தி பேசாதீங்க. பதறிடுவாருங்க. பழைய சீமான் இருந்திருப்பா அப்படி போல, ஏதோ அந்த டயத்துல சீமான்ங்கிற கண்டிஷன்ல இருந்திருப்பா போல. வந்துட்டு அதெல்லாம் முடிச்சு விட்டுருங்க. அது எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசி உங்களோட மீடியா இதுக்காண்டி நீங்க என்னை சுரண்டி பேச வைக்க பாக்குறீங்களா? என் வாயிலிருந்து வார்த்தை வருமா? இவர் வந்து கொடுப்பாராம், அங்க ஒருத்தர் அழுதுகிட்டே வீடியோ போடுவாராம், இதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஓன்னு அழுவாங்களாம். வட மாவட்டங்கள் தான் நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை ஏன் நீங்க இதை எடுத்து பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அந்த கேள்வி கேட்கறீங்க. இப்பதான் என்னென்ன 2026லயும் அதை வைத்துதான் வந்து அன்புமணி ஏமாத்தலான்னு ஒரு முடிவுல இருக்கா. அப்படி இப்பதான் புதுசா அதை பண்ணிட்டு இருக்காரு, தொப்பையை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கட்சி கூட்டணியே 2ஆ பிளவுபட்டு இங்கிலீஷ் படத்துல அந்த பூமி 2ஆ உடையும்ல, அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க. இங்க ஒண்ணுமே கிடையாது. அதான் இப்ப எடப்பாடி இப்படி எல்லாம் பண்ணிக்கி இருக்கும் போது இந்த கட்சி நாளடைவுல என்ன அளவுக்கு வளர்ச்சிக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பயணத்தை கிளப்பி போய் பர்ச்சேஸ் பண்ணி டூரு கோயில் டூர் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப எடப்பாடி முன்னாடியே வந்துட்டாருன்னு இந்த ஒரு கூட்டம் வந்திருக்கு. இப்ப எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது போகும்போது இதே கூட்டம் திரும்ப வருமா? கண்டிப்பா வராது. இப்பவே நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. பணம்லாம் எடுத்து இந்த 200 அந்த டீமுக்கு 20,000 அப்படி. நீ எந்த வார்டு? புதுக்கோட்டையில் இபிஎஸ் நேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. பூரா வேன்ல பரவாயில்ல, அரசியலுக்குள்ள இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு எடப்பாடி. ஏழை விவசாயியின் மகன்ல அப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. என்னடா ஏழை விவசாயியின் மகன், அவங்க கிட்ட எல்லாம் எப்படி பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே கேமரா இப்படி பின்னாடி இருந்தா அங்க ஒருத்தன் குத்த வச்சு கோடியா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கோடியா? ஆமா, லட்சக்கணக்கில் சொல்ற நீ என்னடா கோடிங்கிற? எங்க இருந்தாலும் ஒரு பஸ்ஸே 2 கோடிங்க. ஏழை விவசாயி மகனுக்கு 2 கோடி ரூபாய் பஸ்ஸுங்க. அது ஏதாவது ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்கடா. இவர் வந்து பெரிய தலைவர்ரா. யாரு அவங்க பையன் மிதுன் பேர்ல இருக்கு பஸ். அது வந்து கட்சி ஸ்பான்சர் பண்ணுது. சரி ரைட். யோகினா இருந்தா கட்சி பேர்ல தானே பஸ் வாங்கி இருக்கணும். கரெக்ட் தானே நான் கேக்குறது? வருத்தப்படாதீங்க. இந்த தாவேகா வந்து இணையுமா அப்படின்னு சொல்றாங்களே, இந்த தாவேகா இணைஞ்சா இவங்க எல்லாம் தாங்குவாங்களா அந்த சக்தியை? இது இவங்களோட அந்த ஒரு கூட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாட்டை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு விட்டுருவாங்க. ரைட்ரா, ஜாலியா இருங்கடா அப்படின்ட்டு. அது அவங்க கட்சியில பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கி இருக்கு. அந்த இதை மீட்டிங் அதை பத்தி அடிச்சுக்கிட்டு மேடையில அடிச்சிருந்தாங்க, செத்துட்டு இருந்தானுங்க.
புது கட்சியில அது இன்னும் வந்து கட்டமைப்பே இல்லாம இருக்கு. அது இல்லாம அந்த நேத்து தாகக்காரன் வந்து ஒரு குடியாரன் வந்து கிரிக்கெட் விளையாடுற பசங்களை அம்புழுத்து ஏதோ பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டான். கிரிக்கெட் விளையாடுற அது ஏதோ நிர்வாகியா ஏதோ பல கேஸ்லாம் இருக்காமா. சரி வாழ்த்துக்கள் தெரியும். இது பத்தாவது சீமான் நேத்தா முந்தினமான்னு தெரியல. எப்படி தமிழ் பத்தியில முந்தினம் நேத்து எல்லாம் சொல்லிட்டு மரியாதைலாம் பேசுறது பெரியவரை போய் அடுத்த காமராஜராக நான் பிறக்க வேண்டியவன். பிறந்துட்டேன். நீங்க அதை மிஸ் பண்றீங்க. காமராஜர் யார் தெரியுமா? எங்க ஐயா, எங்க தாத்தா, என் முப்பாட்டன். நான் வந்து காமராஜருடைய மறுபிறப்பு. உனக்கு யாருதான் இல்ல அந்த மனுஷன் இல்ல இருக்கிற பெரிய ஆளை பூரா பேரை கெடுக்கிறது இருந்தாலும் போயிட்டு இல்ல இதுல என்னன்னா நமக்கு இன்னொரு பெரிய கண்டென்ட் ஒன்று இருக்கு. ஃபாரஸ்ட்ல வந்து அடுத்த 3ஆம் தேதி வர 3ஆம் தேதியோ சம்திங் அடுத்த வாரமோ நாங்க வந்து மாடு மேய்க்க போறோம்னு சொல்லி ஒரு போராட்டம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவன் எல்லாத்தையும் கூட்டு போறான், சிறுத்தை அடிச்சு சாவ போறானுங்க. அதுதான் நடக்க போகுது. ஜெயிலுக்கு போறாங்க. இல்ல அது அறிவு வேணும் கொஞ்சமாவது. அது என்னமோ வந்து மக்களை வந்து காப்பாத்துறதாக நினைத்து கொண்டு இவனுக்கு ஆக்சுவலா இந்த ஆளுடைய சேஃப்டி தான் பாக்குறானே தவிர மக்களுடைய இது வந்துட்டு என்ன இந்த ஆளோட ஒரு நல்ல விஷயம், கதை நல்லா அழகா சொல்லுவாரு, அழகா பெர்ஃபார்மா பேசுவா, அப்படி அழகா கதை சொல்லி என்ன காதை பிடிச்சிங்களே. இல்ல பை சொல்லுங்க பை, என் காதில் ஏதோ ஹோல் மாதிரி தெரியுது. காதில் வந்து ஏறி விதவிதமாக விளையாடுங்கள் நண்பா அப்படின்ற. ஓ நண்பா, என் காதுகள் என்ன பழுதுகளா விழுதுகளான்னு நம்ம மாத்தி பாவம் இல்லையா மாத்தி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பேடா போகும்ல. காதில் ஏறி விளையாடுங்கள் கிரிக்கெட் இல்லைங்க. ஆக்சுவலா என்னன்னா ஒரு காப்பு காடு ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் வந்து ஏன் உள்ள போக வேணாம்னு சொல்லுது? அது ரிசர்வ் ஃபாரஸ்டா உள்ள வந்து விலங்குகள்லாம் இருக்கும். டார்ச்சர் பண்ணாதீங்க விலங்குகளை. நீ இல்ல இவன் பாட்டுக்கு மாடு மேய்க்கிறன்னு போய் சிறுத்தை சிங்க அடிச்சு செத்து போயிட்டா சேட்டை பண்ணுவாங்க இவங்க. இந்த அறிவு கொஞ்சம் கூட இல்ல இவங்க. ஒண்ணும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஒண்ணு மட்டும் இல்ல, 100 டைப்பா பஞ்சாயத்துகள் இருக்கு. சாராயம் காய்ச்சுவாங்க, இல்ல இது பண்றேன் மரத்தை வெட்டி கடத்துவாங்க, எல்லா வேலையும் பாப்பாங்க இவங்க. இப்ப வந்து ஒரு யதார்த்தத்தின் பேர்ல விட்டோன்னு உள்ளுக்குள்ள பல வேலைகள் போய்கிட்டு இருக்கும். காடுகள் வந்து ரொம்ப எல்லாமே பார்க்க முடியாதுல்ல. சரி அதெல்லாம் அந்த பக்கிக்கு புரியாதுன்னு வைங்களேன். ரைட்டு, இவர் வந்து காப்பாத்துறாரு. அதெல்லாம் தலைவா காமராஜரை வச்சுக்கொண்டு காமராஜரை எடுத்துட்டு நான் ஒரு வாழும் காமராஜர், இன்னொரு ஏழைத்தாயின் மகன் பிறந்து விட்டான், அவதரித்து விட்டான், கம்சன் கிருஷ்ணர் கதை மாதிரி இவர் அவதரிச்சிட்டாராம். இந்த ஆள் என்னென்ன பண்ணாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ ஏன் வந்துட்டு இன்னும் வந்து இந்த நாடகங்களை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. ஒரு அக்காக்கு மட்டும் தெரிஞ்சது காமராஜர்லாம் சொல்லேன்னு சொல்லி அப்புறம் அந்த அக்கா தேவையில்லாம வீடியோ போடுவோம். வேணாம். சரி ரைட்டு. அவர் வந்து நாட்டு மக்களின் நலனை கருதி பல ஐடியாக்களை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்க, அப்படி டக்குன்னு எடுத்து போட்டுரும். அப்படி எப்படி தர்மகோல் மாதிரி இல்ல அதெல்லாம் விடுங்க, தேவையில்லாத பேச்சு எடுக்காதீங்க. அதை விட கம்மியான கூறு தான் வந்து இவங்களுக்கு இருக்கு. நம்ம தர்மகோல் எவ்வளவு பரவாயில்ல. தம்பி ஊர் என்ன ஒரு கூறு கரண்டு இருக்கீங்களே. அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசினாலும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு புரியாது, அதனால தேவையில்லை. அதிமுகவில் அதிமுகவை நயினார் தூக்குவதும், நயினாரை வைத்து அதிமுக தூக்கி எந்திரிப்பதும், மோடியை நடுவில் வச்சு விளையாடுறாங்க, ஓபிஎஸ் ஆட்டைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஓபிஎஸ் கெஞ்சுறாரு, டிடிவி ஒரு பக்கத்து வேறத்தனை கூட்டணி சேர்த்துட்டு போர்க்களத்துக்கு இறங்குறாரு. முகலாய போர் மாதிரி இருக்கு. கடைசியில் இது எப்படி தெரியுமா முடிய போகுது? இந்த பசங்க படத்துல உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன் ஒக்கி போடுவானுங்கல்ல, அந்த மாதிரிதான் முடிய போகுது. வெளிப்படையா எல்லாத்தையும் மனசுக்குள்ள அப்புறம் சொல்லிருங்க. மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நம்ம வேற எதனா சொல்லுவோம், நீட்டா கஷ்டப்படுவாங்க, இது தேராது, இந்த மாதிரி பேசுங்க. இல்ல இது டீசெண்டா தான் இருக்கு. நான் ரொம்ப டீசெண்டா இருக்கு. சரி ரைட். அது மாதிரி இப்படி போயிட்டு இருக்க சீமானிங்கிட்டு அவருடைய தனி புரட்சியை மக்களின் ஏழை மக்களின் வயிற்றில் அடிப்பது எப்படி ஈஸியா ஏமாத்து வேண்டாம் நானு அப்படின்னு சொல்லி என் கட்சிக்காரங்க பூரா கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு பூரா வச்சு ஏமாத்திருக்காங்க. கேட்டா வந்துட்டு நாங்க வந்து தமிழ்நாட்டை திருத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ செய்யற எதுவுமே தமிழ்நாட்டை திருத்துற மாதிரி இல்லையே. என்ன கேட்கறேன், ரைட்டு சுய மனிதன் தப்பு பண்ணலாதான் இல்லைன்னு சொல்ல, இவர் தப்பு மட்டும் தான் பண்ணிக்கிருக்காரு. ஆனா பேச்சு மட்டும் பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு 60 வயது முதியவர் என்னென்ன நல்லது செய்யலாம்னு மனசுக்குள்ள நினைச்சாரோ வேற ஒருத்தவர் அவர்கிட்ட டீ கடையில் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து இவரு அப்படியே ஒப்பிக்கிறது தான். எனக்கு சீமானை பார்க்கும்போது எந்த இடத்துல ஒரு இடத்துல பட்டுன்னு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருன்னா எப்ப பார்த்தாலும் வரும். எனக்கு சில இடத்துல தான் வரும். திடீர்னு இப்படி கை கட்டிட்டு மானமுள்ள தமிழர்கள் அனைவரும் கைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டொனேஷன் இதுக்காக பேசுவார்ல, டொனேஷனுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துடும். என்ன திட்டம் என்னமோ சொல்லுவாங்களே, திரள்நிதி திரட்டு திட்டமா திரள்நிதி திட்டம். நான் இருக்கும் இந்த கட்சியிலே சரியான நிதி வசதி இல்லாததால் இப்பொழுது நீங்கள் ஆளுக்கு உங்களால் முடிந்த தொகையை போட்டு விடுங்கள், நான் கட்சி நடத்தி முதலமைச்சராகி உங்களுக்கு பூரா செட்டில் பண்ணுங்க. அந்த டோனு பாக்கணுங்க, சாஃப்டான டோனுங்க. கூட்டணியும் யாரு கூடயும் சேர மாட்டார், கூட்டணி சேர்ந்தாலும் எனக்கு வந்து முதலமைச்சர் பதவிதான் வேணும் அப்படின்னு அவர் பல கோரிக்கைகள் வச்சுட்டு தமிழ்நாட்டை திருத்துவதற்காக தொண்டைகிளியே பேசி இன்னைக்கு விஜய் வந்து பாவம் அவருடைய இது பூரா வராமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவருக்கு பாவம். ஆனா இதுல விஜய் வந்தது இவருக்கு தான் கொஞ்சம் அடி கண்டிப்பா. எங்க அண்ணனே வந்துட்டாரு, நீ யாரியா சீமான் அண்ணே பாய், எங்க அண்ணன் வந்து நல்லா செய்வாரு, அந்த அண்ணன் நல்லா செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்ப செய்வேன்னு சொல்ல மாட்டாரு. நீ சீட்டை கொடுங்க, நல்லா போய் பாருங்க, அமைதியா அவ்வளவுதான் சகுனி படம் மாதிரி நீ பேசாம என்னென்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சரி இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம், இதோட போதும் தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரனுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்கடா. நானும் மதுரக்காரன் தான்டா.